கால காங்கிரஸ் ஆட்சியில் செய்யாததை 10 ஆண்டுகளில் சாதித்துள்ளோம் என்று மராட்டிய மாநிலம் மாதாவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. காங்கிரசுக்கு 60 ஆண்டுகள் ஆட்சி செய்ய நாடு வாய்ப்பளித்ததை அவர்கள் தவறவிட்டதாகவும் கருத்து. கெஜ்ரிவால் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் உள்ளார். அவர் இன்சுலின் பெறுகிறார். திகார் ஜெயிலில் அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்தித்த பின் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் பேட்டி. மக்களை தவறாக வழிநடத்த எதிர்க்கட்சிகள் அனைத்து வழிமுறைகளையும் பயன்படுத்துகின்றன. அசாம் மாநிலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் அமித் ஷா குற்றச்சாட்டு. மதச்சார்பற்ற ஒரு நாட்டில் மதத்தின் அடிப்படையில் சட்டங்கள் இருப்பது சரியில்ல, இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றும் கருத்து. நடந்து முடிந்துள்ள 2 கட்ட வாக்குப்பதிவில் பாஜக கூட்டணி 100க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நம்பிக்கை. தென் மாநிலங்களில் பாஜகவிற்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருப்பதாகவும் கருத்து. ஆபாச வீடியோ சர்ச்சையில் சிக்கிய பிரஜ்பால் ரேவண்ணா கட்சியில் இருந்து பணிநீக்கம் செய்யப்பட்டார். ஹூப்ளியில் நடந்த மதசார்பற்ற ஜனதா தள கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் ஒருமனதாக முடிவு. தோல்வி பயத்தினால் பிரதமர் மோடி அடிப்படை உண்மைகளுக்கு புறம்பாக ஆதாரமற்ற அவதூறான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிக்கை வெளியிட்டு கண்டனம். ஒசூரில் உள்ள தனியார் குழந்தைகள் மருத்துவமனைக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். மோப்பனாய் பிரிவு, வெடிகுண்டு செயலிழப்பு துறையினர் உள்ளிட்டோருடன் போலீசார் தீவிர சோதனை. மதுரை விமான நிலையத்தில் முதலமைச்சரிடம் கஞ்சாவுடன் மனு கொடுக்க முயன்ற பாஜக நிர்வாகி சிறையில் அடைப்பு. பாஜக ஓபிசி மாநில செயற்குழு உறுப்பினர் சங்கரபாண்டி மீது 6 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு. உத்தரப்பிரதேசத்தில் குடியிருப்புக்குள் புகுந்து சிறுத்தை தாக்கியதில் 5 பேர் காயம். கம்புகளால் அடித்து சிறுத்தையை விரட்டி அடித்த பொதுமக்கள். செங்கடலில் பயணித்துக் கொண்டிருந்த அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல். 2 அமெரிக்க போர்க்கப்பல்கள், சரக்கு கப்பல் என மொத்தம் 3 கப்பல்கள் மீது இந்த ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.